கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் பின்னே தைரியமாக வாங்க. அவருடைய அழைப்பில் நம்பிக்கை இருக்கிறது. அவர் அழைத்ததினால நமக்கு நம்பிக்கை இருக்குது. யாரோ ஒருத்தர் கூப்பிடுறதுனால நம்ம போயிட முடியாது. எப்படிப்பட்டவங்க கூப்பிட்டாலும் போக முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு உள்ள நம்ம பார்ப்போமானால் நம்மேல் அவர் தயவா இருக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கலாம் வசனம் 8. கிருபையினாலே அப்படின்னு வாசிக்கிறோம். கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபை நமக்காக இருக்கிறது. அவருடைய அழைப்பை மகிமைக்குள்ள கொண்டு வர, அவருடைய அழைப்பில் இருக்க நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேவன் நம்ம மேல தயவா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அன்பு கூறுதல், தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஆச்சரியமா இருக்கிறது, உண்மைதான். தயவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அன்பு கூறுவர்கள் இருக்கிறாங்க. இதை ஒப்பிட முடியும். அன்பு ஆண்டவருடைய அன்பு பெருசு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மனிதர்களுக்குள்ளேயும் அன்பு கூறுகள் இருக்கிறாங்க. அதே போல தயவு செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய தயவு மாதிரி செய்ய முடியாது, ஆனால் தயவு செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கிருபை அப்படின்னு வரும்போது இது தேவனை தவிர வேற ஒருவராலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தகுதி இல்லாதவன் மேலே காண்பிக்கிற மிகுந்த அன்பு அது கிருபை. மிகுந்த தயவு, இது ரெண்டுமே சேர்ந்துதான் கிருபை அப்படின்னு வருது. இது நம்ம மேல, தேவனிடத்திலிருந்து நம்ம மேல வரும்போது இது கிருபையாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்புல ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்னன்னா, நீ இப்படி எல்லாம் இருந்தா உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லல. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நமக்கு ரொம்ப தெரிந்த வசனங்கள் தான். ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் நீதிமானுக்காக 7-8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கிருபையை காண்பிக்கிறது தான் இந்த வசனம் சொல்லப்படுது. இதுல நார்மலா உலகத்துல அன்பு கூறுறவங்க வைக்கிற அன்பை பத்தி சொல்லல. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மேல வைத்த அன்பு கிருபை. ஏன் அப்படின்னா, நீங்க பார்க்கலாம் 7வது வசனம் ஆரம்பத்துல, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஒரு நீதிமானாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்காக மரிக்கிறது அப்படின்னா உயிர் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஹல்லேலூயா, நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதான் கிருபை. தகுதியே இல்லாத நம்ம மேல அன்பு கூர்ந்து இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா தலைவனுக்காக தொண்டர்கள் தான் சாவாங்க. ஆமா, தலைவன் எப்படின்னு தெரியாது. அவங்க கூட வாழ்ந்தாதான் தெரியும் தலைவன் எப்படின்னு. தீ குளிக்கிறேன், அது இப்படி செய்யறேன், அது செய்யறேன்னு சொல்லிட்டு தலைவருக்காக தொண்டர்கள் சாவுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தொண்டர்களுக்காக தலைவன் செத்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். தொண்டர்களுக்காக கூட இல்லை, துரோகிகளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளுக்காக. இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு நம்பிக்கை கொடுக்குது.
இப்படிப்பட்ட கிருபை நமக்கு இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? இதுதான் அவருடைய அழைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்புல நம்பிக்கை இருக்குது. இது எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, அவருடைய கிருபையினாலே நமக்கு நம்பிக்கை பெருகணும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை கொஞ்சம் நம்ம நிறைய டைம் கேட்குறோம். இருந்தாலும் நான் சொன்னது போல இந்த பேசிக்கான அடிப்படை வசனத்திலிருந்து அவர் அழைத்த அழைப்பின் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற கிருபை அப்படின்றத அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது இந்த கிருபை ஆச்சரியமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம், ரோமர் நிருபம் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இந்த உலகத்தில் கம்பேர் பண்ணும் போது ரெண்டு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு ஒன்று இதை விட பெட்டரு அப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே ஆப்போசிட்டா செய்றார். துரோகிகளை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை உயர்த்துகிறார். தகுதி இல்லாதவர்கள் மேலே அன்பு வைக்கிறார். தகுதி இல்லாதவர்கள் மேலே தம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறார். இதுதான் கிருபை. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. இங்க நீங்க பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கவனிச்சீங்க தெரியல. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே அப்படின்னு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்படின்ற வார்த்தையை அங்க வேதம் நமக்கு சொல்லுது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வராவிட்டால் இந்த கிருபை நமக்கு கிடைக்காது. அதனால அதை முக்கியப்படுத்துறதுக்காக தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் தேவனாகவே இருந்து இந்த கிருபையை நம்ம இடத்தை கொண்டு வர முடியாது. அதனாலதான் தேவன் மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே அவர் மனிதனாய் சிலுவையிலே உயிரை கொடுத்ததினால நமக்கு கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா. அவர் நம்மேலே வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். பாவிகளுக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதே அதிகாரத்துல ரோமர் 5:20 வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. நான் அடிக்கடியாய் சொல்லுகிற ஒரு காரியம்தான். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப பாவம் செய்யலாமா? பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகும். இப்ப கிருபையை பெருக பண்றதுக்கு பாவம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்துல ஆண்டவரோடு இருக்கும்பொழுது அவனால வாழ முடியாம இல்ல ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முன்பாக கூட அவன் பாவத்துல இருந்து போராடி கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு தேவ கிருபை போதுமானதா இருக்கிறது. அந்த கிருபை அவனை தேடி போது அநேகர் அந்த கிருபைக்குள்ள வந்துடுறாங்க. நிறைய பேர் அந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க. பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு யோனா ஜெபிக்கிறார், சொல்றார். பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைகளாக மாறினவர்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவருடைய கிருபை அவர்களை போதுமானதாக இருந்து கொண்டு வந்துடுச்சு அவருக்குள்ள. ஆனா திரும்பவும் அவங்க பாவம் செய்யறாங்க. கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா அப்படின்னா இன்னைக்கு சில போதனைகள் கூட இருக்குது. எவ்வளவுனா பாவம் செய்யலாம், ஆண்டவர் கிருபை இருக்குது அப்படின்னு. கிருபை என்பது பாவம் செய்வதற்கு ஆயுதம் அல்ல, மனம் திரும்புகிற இருதயம் உடையவனுக்கு கிடைக்கிற பொக்கிஷம். ஹல்லேலூயா.
அவருடைய கிருபை பாவம் செய்கிறதற்கு நமக்கு கிடைக்கிற ஒரு வழி இல்லை, ஆயுதம் அல்ல. அது மனம் திரும்ப நினைக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம். அதுக்குள்ள நாம கடந்து வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தும் நாம் பாவம் செய்கிறோம், நாம் மீறி பாவம் செய்கிறோம். நீங்க மீறி பாவம் செய்யும் போது கிருபை பெருகுது அப்படின்னா நீங்க செய்யலாமா? அப்படி அர்த்தம் இல்லை. நீங்க மீற உங்களுடைய பாவ அளவு பெருக அதையும் தாண்டி கிருபை உங்களை கொண்டு வருது. அதுதான் பெருகிறதுக்கு அர்த்தம். பாவம் எவ்வளவு பெருகுதோ, இங்க இருந்து அவ்வளவு தூரம் பெருகுச்சுன்னா அதையும் தாண்டி கிருபை போய் நின்று உங்களை தூக்கி கொண்டு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இன்னும் உங்களை மன்னிக்கிறது, அதான் கிருபை. ஆண்டவர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு இது வரைக்கும் பாவமே செய்யல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சரி, இனிமேலாவது செய்யவே மாட்டோம்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இன்னும் நம்மை மன்னிக்கிறது, இனியும் நம்மை மன்னிக்கும். கிருபை நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளணும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கூட அவருடைய கிருபையை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு தேவ மனுஷனுடைய காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, ஒரு முறை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அங்க ஊழியங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதான் சொன்னாரு, பாத்ரூம்ல போய் ஓன அழுதாராம். ஏன் அழுதானா? பாரம்லாம் ஒன்றும் இல்லையா, பொறாமையினால் அழுதாராம். அவர் சொல்றாரு, பொறாமையினால் அழுதேன். அவரே சொல்றாரு, பொறாமையினால் அழுதேன். ஏன்னா ஆண்டவரே, எவ்வளோ ஜோம் பண்றோம், எவ்வளோ உபவாசம் இருந்து, எவ்வளோ உண்மையா பரிசுத்தமா ஒயிட் அண்ட் ஒயிட் டிசிப்ளின் எல்லாத்துலயுமே பக்காவா இருக்கிறோமே, எங்க கிட்டலாம் இதெல்லாம் நடக்கலையே, இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே கேர் பண்ற மாதிரி தெரியலையே, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. அவர் தீர்க்கதரிசி ஆண்டவர் அவருக்கு சொன்ன ஆலோசனை, மகன், என் கிருபையை நீ சார்ந்துகொள். உன்னுடைய சுய பக்திய சுய நீதியை சார்ந்து கொள்ளாத, என்னுடைய கிருபையை நீ சார்ந்துகொள். என்னுடைய கிருபையை நீ சார்ந்துகொள் என்று சொன்னாரா. இன்றைக்கு ஊழியத்துல வல்லமை வெளிப்படணும்னா அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கணும். அவருடைய கிருபை எந்த அளவுக்கு காரியங்களை செய்ய முடியும் என்கிற அறிவு தான் ஒரு ஊழியனுடைய வளர்ச்சி. அவருடைய கிருபை எனக்குள்ள இருந்து அந்த கிருபை எந்த அளவுக்கு காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிற அந்த அறிவின் வளர்ச்சி தான் ஊழியனுடைய வளர்ச்சி. நம்முடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஆச்சரியமானது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். 5:19 சொல்லுது. ரோமர் 5:19 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். சம்பந்தமே இல்லாம நம்ம நீதிமானா மாறுறோம், எதையுமே செய்யாம நம்ம நீதிமானா மாறுறோம். இன்னும் இந்த கிருபையை குறித்து நாம் பார்ப்போம்னால் அந்த அதிகாரம் ரோமர் 5:2, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, அவர் மூலமாய், அவர் நம்மை அழைத்ததினாலே அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டு. நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நமக்கு நம்பிக்கை. அவருடைய கிருபை தான் நமக்கு நம்பிக்கை. சிலர், நான் வாதம் பண்றதுக்காக சொல்லல, சில வசனங்களை பிடித்து கொண்டு நம்ம ஏதாவது செய்ய வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. செய்ததெல்லாம் செய், நல்லது, ஆனா அதை நம்பி எதையும் செய்யாத. அப்ப நான் ஜெபமே பண்ணக்கூடாதா அப்படி அர்த்தம் இல்லை. ஜெபம் பண்ணு, நல்லது. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா அதோடைய ஆசீர்வாதம் உண்டு, 2 மணி நேரம் பண்ணா அதோடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அதை நம்பி ஊழியமோ உன்னுடைய வாழ்க்கையோ மூவ் ஆகக்கூடாது. சிலர் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. மத்தேயு 5:20, மத்தேயு 5:20,
உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ ஒரு வேதபாரகம் பரிசேயனை விட உன் நீதி அதிகமாக இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால இப்போ இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ என்ன இவங்களுடைய வியாக்கியானம் அப்படின்னா, வேதபாரகன் பரிசேயனா பாஸ்டருடைய நீதியை விட விசுவாசிகளுடைய நீதி அதிகமாக இல்லைன்னா பரலோகம் போக மாட்டோம். இதுதான் நம்மளுடைய வியாக்கியானம். சரி, உங்க பாடு அப்படின்னா அப்போ பாஸ்டருக்குலாம் என்ன பண்ணுறது? பாஸ்டரை விட உங்க நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ உங்க நீதி அதிகமாக நாங்களாம் போக முடியாதா? அப்படி இல்லை. ஆண்டவர் பேசின அந்த இடத்த கவனிக்கணும். எங்க பேசுறாரு, யாருக்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்களை நியாய பிரமாணத்தை வைத்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற வேதபாரகர் பரிசேயர்கள் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு. இதுல ஒரு நல்ல ரகசியம் இருக்குது, நல்ல கவனிங்க. வேதபாரகர் பரிசேயர் இவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். லூக்கா சுவிசேஷம் 18:11 வாசிக்கலாம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். இது அதுக்கு முன்னாடி வசனத்திலே வாசிக்கலாம், அப்பதான் புரியும், அந்த சம்பவம் புரியும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. நமக்கு தெரிந்த சம்பவம் தான். கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. ஒருவன் பரிசேயன். ஆண்டவர் சொன்னார், பரிசேயன் வேதபாரகனுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும். பரிசேயனுடைய நீதி என்ன அப்படின்னா, மற்றவன் ஆயக்காரன் 2 பேர் போனாங்க. ஆயக்காரன் பாவினே வச்சுங்களேன். ஆயக்காரன்றவன் பாவம் செய்யறவன், பரிசேயன்றவன் தன்னுடைய நீதியை நம்பி போறவன். பரிசேயன் சொல்றான், பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல, மற்றவங்களை போல நான் இல்ல, இவங்கள இந்த உலகத்தார போல நான் இல்ல, நான் ரொம்ப டிசிப்ளின். இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால், பக்கத்துல நிக்கிறான ஒருத்தன் பாவி, அவனை போலயே நான் இல்ல. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் வருது பாருங்க. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றான் பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்லவனா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, வாரத்துல 2 தரம் உபவாசம் பண்றான், அவன் தசமபாகம் கரெக்டா செய்யறான், நல்லவனா இல்லையா? அவன் நீதிமானா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது? மாசிமா தொடர்ந்து வாசி. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அந்த வசனத்தை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் அந்த சம்பவத்தை சொன்னாரு. ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இவனல்ல அவனல்ல இவனே நீதிமானாக திரும்பி போனான். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மத்தேயு 5:20 வாசிச்சோம், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி உங்களுக்கு இருக்கணும். இப்ப பாவியும் பரிசேயனும் வந்தாங்க. போகும்போது பரிசேயனுடைய நீதியிலும் பெரிய நீதியை பெற்றுக்கொண்டு இவன் போறான். நீதிமானா போறவன் தான் நீதியை உடையவன். கரெக்ட் தானே? பரிசேயன் நீதி உடையவனா போவே இல்லை. அப்ப அவனுடைய நீதியை விட பெரிய நீதி இவனுக்கு கிடைச்சிச்சு. அந்த நீதி என்ன தெரியுமா? கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்ததினால அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். நம்முடைய நீதி அவரே. 1 கொரிந்தியர் 1:1 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு நீதியும். நமக்கு நீதியாக அவர் மாறும்போது எந்த பரிசேயன் வேதபாரகனுடைய நீதியிலும் நம்முடைய நீதி பெருசு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வேதபாரகர் பரிசேயனுடைய நீதியிலும் உங்க நீதி பெருசா இல்லையா? ஆமென். அவங்க நியாயப்பிரமாணத்தை தான் சொல்லிட்டே இருக்காங்க, இப்படி செய், அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா ஆண்டவருடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டது. வாசிக்கலாம், ரோமர் புத்தகம் 3:21. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவன் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஆமா, இதுல சொல்லப்படும் இப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பிக்குது. முன்னாடி வசனத்தை வாசிடலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. பாவத்தை அறிகிற அறிவே நம்ம குற்றம் சாட்டும் போது தான் வருது. நம்முடைய நியாய பிரமாணத்தினால இன்றைக்கு பைபிளையே நியாய பிரமாணமா மாத்தி யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப தவறு. அதனால பலன் கிடைக்காது, பாதிப்பு தான் உண்டாகும். நான் சொல்லுறதை கொஞ்சம் கவனமா புரிந்து கொள்ளுங்க. இங்க நீங்க அதுக்கு முன்னாடி இங்கேயும் இப்படி இருக்குன்னு ஆரம்பிக்குது. 19வது வசனம் பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை பத்தி பேசுறவங்களுக்கு தான் அதை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க 21வது வசனம், இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணமே இல்லை, எந்த கண்டிஷனுமே இல்லாம ஒரு நீதி வெளிப்பட்டிருக்குது. அது என்ன நீதிமா? அடுத்த வசனம் வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. கீழே சொல்லப்படுது, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களானாங்க. ஏன் போய் பாவம் செய்யாத, அது பண்ணாத, இதை பண்ணாதன்னு நீ பேசுற? தேவ கிருபையை நம்பு. அவருடைய கிருபைக்கு நேரா ஓடிவா. பாவம் செய்ய நீ துணிந்து ஓடாத. உனக்காக பாவம் பெருகிற வரைக்கும் அவர் கிருபை பெருகிதான் உன்னை தூக்கிட்டு வருது. நான் முதல்ல சொன்னேன், நீ பாவம் செய்கிறதற்கு கொடுக்கப்படுகிற ஆயுதம் அல்ல அது. அது வழி அல்ல, அது ஒரு வாசல் அல்ல. நீ மனம் திரும்புவாயானால் உனக்கு கிருபை இருக்குது. நீ மனம் திரும்புவாயானால் உனக்கு கிருபை இருக்குது. தேவ கிருபை உன்னை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களை அழைக்கிறது. ஆண்டவர் நம்ம மேல கிருபை வைத்திருக்கிறார். இன்றைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நாம பரலோகத்துக்கு போக போறோம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் நாம பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆமா, நிறைய பேருக்கு இதுதான் பயம். கிறிஸ்தவர்களுக்கு மெயினா இதுதான் பயம். பரலோகம் ஆண்டவர் வருக அப்படின்னா இவங்களுக்கு ஐயோ போவோமா மாட்டுமா அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி வருது? அந்த எண்ணம் ஏன் வருது சொல்லுங்க? நம்முடைய செயல்கள் மேல நம்ம யோசிக்கிறோம், நம்மளுடைய காரியங்களை யோசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்போ ஒழுங்காவே இருக்க வேணாவா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. நீங்க அதாவது ரெண்டு காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன் பாருங்க. மூன்று காரியங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரே மாதிரி இதுல நம்ம யோசிக்க கூடாது. எப்படின்னா, பரலோகம் போகிறது தான் நம்மளுடைய கடைசி நோக்கம். பரலோகம் போகிறது தான் கடைசி நோக்கம். இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம செய்ய நினைக்கிற எதுவுமே நமக்கு யூஸ் ஆகாது. ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம போக போறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கிருபை மீன்ஸ், கிருபை என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனால, ஜீவனை கொடுத்ததுனால, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததுனால நமக்கு பாவத்திற்கான தண்டனை இல்லவே இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போதான் போறோம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவரை தெய்வமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவ்வளவுதான். அவர் உனக்காக மரித்தார் என்பதை நீ விசுவாசிக்கணும். உன்னுடைய பாவங்களுக்காக அவர் உனக்காக மரித்தார் என்பதை நீங்க விசுவாசி இருந்தால் நீங்க எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் காஸ்பெல். அது தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள கொண்டே வர முடியல. ஆனால் சரி, அப்போ பைபிள் இவ்வளவு வசனம் சொல்லுது, இதை செய்யக்கூடாது சொல்லுது, நீங்க புத்தி உள்ளவர்களா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, உங்க கண்கள்ல பாவம் செய்யாதீங்க, அது செய்யாதீங்க சொல்லுதே, பைபிள் சொல்லுதே, ஏசாமி சொல்றாரு. உண்மைதான். நல்லா கவனிங்க. பரலோகம் போகிறதுக்கு நமக்கு அவருடைய கிருபை போதும்.
ஆனா நாளைக்கே நம்ம பரலோகம் போக போறது இல்லை. இந்த பூமியில நம்ம வாழ வேண்டிய வருஷங்கள் இருக்குது. இந்த பூமியில நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். அவர் சொல்லுகிற வழியில நடக்கணும். இதுக்கு நீங்க சரியா வழி கொடுத்து நடக்கல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாடுபடுவீங்க. ஒருத்தன் சொல்ற, நான் குடிக்கிறேன், மனம் திரும்பி வர ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. மறுபடியும் குடிக்கிறேன், மறுபடியும் மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. 100 தடவை குடிச்சாலும் மன்னிப்பாரு. அந்த மன்னிப்பு எதுக்குன்னா பரலோகத்துக்கு. பூமியில நீ நாசமாயிடுவ, உன் குடும்பமும் நாசமாயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியிலே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பரலோகத்துல போய் வேதத்தின்படி நடக்க போறது இல்லை. அப்ப தேவனுடைய கிருபையை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கிருபை இந்த பூமியில வாழ்றதுக்கும் உங்களுக்கு உதவி செய்து உங்க பாவங்கள்ல இருந்து நீ வா, மன்னிச்சு உன்னை மறுபடியும் புதுசா வாழ வழி திறக்குது. நீங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பரலோகம் மட்டும் போனோம் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு வேணா பாவம் செய்யலாம், எவ்வளவு வேணா பாவம் செய்யலாம். கடைசி நேரத்துல சாக போற நேரத்துல ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சு பரலோகம் கொடுப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஒரு பக்கம் பரலோகம் போனோம், பரலோகம் போறதுக்கு நம்ம ஒழுங்கா இருந்தா தான் போக முடியும்னு சொன்னா அது தப்பு. கவனிங்க, பரலோகம் போறதுக்கு நம்ம ஒழுங்கா இருந்தா தான் போக முடியும்னு சொன்னா அது தப்பு. ஒழுங்கா இருந்தா இங்க நல்ல ஆஸ்வாதமா இருப்பீங்க. பூமியில உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். உங்கள் மேல் தேவன் வைத்த நோக்கம் அழகா நிறைவேறும். ஆனா நீங்க ஒழுங்கா இருக்கிறதுனால தான் பரலோகம் போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அவருடைய கிருபையினால் தான் போறோம். ஆனால் இன்னும் ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நீங்க பாவம் செய்து கொண்டே கடைசி வரைக்கும் சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்போ பரலோகம் அந்த டைம்ல பாத்துக்கலாம், உடம்பு சரியில்லாம அடிபட்டு கடைசி டைம்ல மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்தீங்கன்னா, தேவனுடைய வருகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை திருடனை போல வரும். அந்த டைம்ல உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த கிருபையின் மேல இருக்க நம்பிக்கையை பிசாசு எடுத்துட்டு இருப்பான். பாவத்துல இருந்தீங்கன்னா தேவனே உங்களுக்கு தெய்வமா இல்லாம விக்கிரகங்கள் பின்னாடி கொண்டு போயிடுவான். சாலமோனையே கொண்டு போயிட்டான். வழி விலகி நடக்கிறவர்களுடைய ஆபத்து என்னன்னா, கர்த்தரே தெய்வம் இல்லாம மாறிடும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால நம்ம கவனமா இருக்கணும். தேவ கிருபையை நாம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. மற்ற காரியங்களை நாம் இன்னொரு தடவை நாம் பார்க்கலாம். டி மேஜர். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமித கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், பலமித கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த. இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் அவருடைய அன்புக்குள்ள அவர் வைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஓடி வாங்க. உலகத்துல சந்தோஷம் ஆசீர்வாதத்துக்காகவே நம்ம இப்படி இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவருடைய கிருபையை அனுபவிக்க ஓடி வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் கிருபைக்குள்ள வாழுகிறது சந்தோஷமான வாழ்க்கை. அவர் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். உன்னை சேதமடையாமல் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே நீ வெற்றியுள்ளவனாய் வாழும்படிக்கு அவருடைய கிருபை உன்னை அழைக்கிறது.
தொடர்ந்து பாவத்தின் பின்பாக நீ போய் கொண்டிருப்பாயானால் அவருடைய கிருபை உன்னை அழைக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் அவருடைய கிருபையை காட்ட நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இந்த பாடல்ல ஒரு சரணம் வருது, கடைசி சரணம், என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தேன். அந்த என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தேன். இந்த வரியை நான் பல எத்தனை வருஷம் தெரியல, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக இந்த வரியை பாடி இந்த வரியை மட்டும், என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தேன். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமான வார்த்தை பாருங்க. ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறாங்க. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தேன். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தேன். என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே. ஒரு தகப்பனாக அவரை வைத்து நாம் யோசிக்கும் போது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு மனுஷனுடைய பெற்றோர் தான் பிள்ளை கெட்டு போறான், குடிக்கிறான், பாவம் செய்யறான், அநியாயம் செய்யறான், விபச்சாரம் செய்யறான் அப்படின்றதுனால அவன் அழிஞ்சு போட்டோன்னு நினைக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க, அழிஞ்சு போனோன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எப்படியாவது அவன் திரும்பி வந்துடணும், அவன் எப்படியாவது அதை விட்டுறணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஏன் நினைக்க கூடாது? ஆண்டவர் ஏன் அந்த கிருபையை வச்சு அதை செய்யக்கூடாது? எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கெட்டு போகிற பிள்ளையை குறித்து பெற்றோருடைய எண்ணம் என்னன்னா எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு. ஆனா நல்லா இருக்கிற பிள்ளையை குறித்து பெற்றோருடைய எண்ணம் என்னன்னா இவன் நல்லா வாழணும் அப்படின்னு. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபை, நான் பாவம் செஞ்சா ஆண்டு காப்பாத்துவாரா, மன்னிப்பாரு அந்த காரியத்திலே வாழ்றாங்க. அந்த தகப்பனுக்குள்ள இன்னொரு எண்ணமும் இருக்குது, நீ நல்லா இருக்கணும், அதற்காக இந்த கிருபையை உபயோகப்படுத்து. பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. இந்த உலகத்தின் பின்பாக நீ போய் கொண்டிருப்பாயானால் அவர் கொடுக்கிற கிருபை எல்லாம் நீ போக்கடிக்கிறேன்னு அர்த்தம். தகப்பன் உன்னை மன்னிக்கிறதுக்கு இருதயம் உள்ளவர் தான், ஆனா அதிலேயே வாழ்ந்துடக்கூடாது. நான் மன்னிக்கிறேன், பாவம் செய்யற மன்னிப்பாரு, இதுலயே வாழ்ந்துடக்கூடாது. அவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஜெயமான பாதை சென்றிட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடியாய் அவர் தேடி வருகிறார். இந்த பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ரொம்ப அழகான வரிகள். வரிகளை பார்த்து தெரியாதவங்க கவனித்து பாடுங்க. சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன், ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே. ஆண்டவரே பேசுகிறார், ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற மகன் உன்னை இதுவரைக்கும் காத்தது என்னுடைய கிருபை, இனியும் காக்கும் உன்னுடைய பாதைகளில் நான்
தான் கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. அண்டை வந்திட்டே ஏற்றனல் கூடையை ஈந்திட்டே நல்லோனா. ஏற்றனல் கூடையை ஈந்திட்டே நல்லோனா. உன்னை என்றோ என் சொந்தமாக்கினேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை சொந்தமாக மாற்றினது அவருடைய கிருபை. என் சொந்தமாக்கினேன் என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை ஜெய ஜெய கீதங்கள் தோடித்திட செய்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோடித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. உம்முடைய கிருபையே உம்முடைய கிருபையே என்னை சேவை செய்ய வைத்தது. ஓ உம்முடைய கிருபை. சேவை செய்யவும் கிருபை தந்தேன். ஓ சேவை. கடைசி சரணம் கடைசி சரணம். என்றென்றுமாக என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பிரித்து. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். மக மக இன்றைக்கு நாளைக்கு மாற்றம் அல்ல, என்றென்றைக்கும் என்னுடைய கிருபை உனக்கு காட்ட உன்னை மீட்டெடுத்தேன். மறுபடியும் மறுபடியும் என்றென்றுமாக 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 என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான். என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விளைந்தேன். நான் உன்னுடைய தகப்பன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் அழைத்தவர். நானே உன்னை அழைத்தேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உண்மையிலே அன்பாய் இருக்கிறார். அவர் உண்மையிலே தயவாய் இருக்கிறார். அவருடைய கிருபை உண்மையிலே இருக்கிறது. என்றென்றுமாக தம்முடைய கிருபையை காட்ட என்றென்றுமாக தம்முடைய கிருபையை காட்ட வானம் பூமி ஒளிந்து போனாலோ ஓ அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லாமா? நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி.